வணக்கம், இது உங்கள் பிளாக்ஸி. ராம ஆண்டாலும் ராவணா ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு அதிமுக வந்தாலும் அதிமுக வரலைனாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு இந்த குரு பெயர்ச்சி, அதாவது ஜூன் 2ஆம் தேதி வருதா, அது செயல்படும் அப்படின்னு அவங்களுடைய ஜோசியர் கணிச்சிருக்கிறாரா என்னன்னு தெரில. ஆனால் அப்படி தான் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, லீமா ரோஸ் அவங்க பிஜேபியிலேருந்து பிஜேபியின் முகமாக அதிமுகவுக்கு எலெக்ஷனை ஒட்டி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வராங்க. அவங்க மெம்பராக என்னன்னு கூட தெரியாது, ஆனால் அதிமுக அவங்களுக்கு சீட்டு கொடுக்குது, அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அஃபிடவிட்டில் அவ்வளோ கொள்ளையில் பணம் இருக்குது, சொத்து இருக்கிறத அவங்க காமிக்கிறாங்க. அஃபிடவிட்லேயே அவ்வளோ காமிக்கிறாங்க அப்படின்னா நிஜமாக எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா உச்சத்தில் இருந்த விஜய் 1500 கோடி கிட்டேயோ 1000 கோடி கிட்டேயோ வருஷத்துக்கு சம்பாதிச்சிருந்தவரை வெறும் 400 கோடி சொத்து தான் இருக்கிறதா காமிக்கிறார். அப்படின்னா எவ்வளோ மறைப்பாங்க, எவ்வளோ காமிப்பாங்க அப்படின்னு நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிறவங்க மேலே இன்னொரு குற்றச்சாட்டும் வந்துச்சு. அவங்க கிட்டத்தட்ட 60 ஒயிட் ஏதோ பிராண்ட் கார் கூட சொன்னாங்க, அதெல்லாம் கொடுத்தாங்க, இவ்வளோ காசு கொடுத்தாங்க, தனியாக 20,000 கிட்ட ஏதோ தனியாக ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாங்க மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, இந்த கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம். ஆனால் அவங்க ஒரு பிஜேபியோட முகம். பிஜேபியோட சோஷியல் இன்ஜினியரிங்கை நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லாவே தெரியும், நான் நிறையா வாட்டி பேசியிருக்கேன். ஆனால் தாவேக்காக்கு அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் சிலபஸ், அதெல்லாம் நம்ம பேச போகிறதில்ல. நான் ஈஸியாக சொல்லித்தரேன். பிஜேபியோட இன்ஜினியரிங் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெய் பீம் காமரேட் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி படம் யூடியூப்பில் இருக்க, பார்க்கலாம். அப்படி இல்லாட்டினா இப்போ நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதாவது சின்ன சின்ன கட்சிகள், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து, தலித் சமூகத்திலிருந்து எழுச்சியின் மூலமாக உருவாக்கக்கூடிய கட்சிகளை ஈஸியாக இப்படி கூட்டணி சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டு, இல்லை அவங்க கட்சிக்குள்ளேயே போயிட்டு இப்படி சுண்டி விட்டுட்டு போயிடும் பிஜேபி. ஓபிசி போன்ற கட்சிகளுடன் அந்த மாநிலத்தில் வளர்ந்து இருக்கிற பெரிய கட்சிகள் இருப்பாங்களே, அவங்க கூட இருந்தே நட்புறவாடி குழி பறிப்பாங்க பிஜேபி. அப்புறம் தான் அந்த மாநிலத்தை அது கைப்பற்றும். இதை நீங்கள் எங்கே அந்த வரலாறு எடுத்து பார்த்தாலும், பெங்களூர் கர்நாடகா வரைக்கும் நீங்கள் அந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி எப்படி பின்வாசல் மூலமாக உள்ளே வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். இதுதான் அவங்களோட அரசியல். இப்போ அதிமுக அவங்களுக்கு உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. விஜய் அவர்கள் மூலமாக தான் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆள முடியும், நேரடியாக அவங்களால வரவும் முடியாது, அதையும் உணர்ந்துட்டாங்க. ஃப்யூச்சரில் வேணால் அப்புறம் விஜய் இப்படி தட்டி விட்டுறலாம். ஆனால் இப்போதைக்கு விஜய் என்கிற முகம் வேண்டும். அப்போ அதிமுக என்ன பண்ணலாம்? லீமா ரோஸை அனுப்பு. ஏற்கனவே ஆதவர்ஜனா அங்கே இருக்கிறான். குடும்பமே ஒவ்வொரு கட்சிக்குள்ளே போகிறாங்க. இப்போ போயிட்டு அங்கே இருக்கிற 25 பேரை தூக்கிட்டாங்க. இப்போ தூக்கிட்டாங்களா, அவங்களாவது கொஞ்சமாவது தன்னோட கட்சி மேலே இப்படி உடஞ்சிருமேன்னு பயம் இல்லாமல் எனக்கு ஆட்சி தான் வேணும், எங்களுக்கு பொறுப்பு தான் வேணும்னு ஓடி வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதில் என்ன விஷயம்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1, விஜய் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்தும் இலாக்காக்களே அமைச்சர்களுக்கு கொடுக்காம வச்சுட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த இது மூலமாகவும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். என்ன அப்படின்னா, இப்போ அவங்க கிட்ட இருக்கிற அமைச்சர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இவர் சூடோ சயின்ஸ் பேசுவார், பள்ளி கல்விகளுக்கு போவார், அதுக்கப்புறம் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. கல்வி 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 கல்வி, ஓகே, இவரை தூக்கி பள்ளி கல்வி அமைச்சராக போடுங்க அப்படின்னு ராஜ்மோகனை தூக்கி போட்டிருந்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிலர் ஆதவர்ஜனா இவங்களெல்லாம் போட்டிருந்துருக்கலாம். ஆனால் மொத்த அமைச்சர்களையும் ஃபில் பண்ணுறதுக்கு இவங்க கிட்ட குவாலிஃபைடான நபர்கள், தகுதி வாய்ந்த நபர்கள் இருக்காங்கன்னா விஜய்க்கு சந்தேகம் வந்திருக்கும். ஏன்னா நிறைய குற்ற பின்னணி உள்ளவங்களெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி கோவிட் பேட்சில் வின் பண்ண மாதிரி இந்த கூட்டமாக வின் பண்ணிட்டாங்க. இவங்களெல்லாம் அமைச்சராக போட்டால் மக்களே ஏற்றுக்குவாங்களாங்கிற பயமோ, இல்லாட்டினா அமைச்சராக போட்டதுக்கப்புறம் இவங்கனால நம்மளுடைய ஆட்சிக்கு பிரச்சனை வந்துடுமாங்கிற பயம் கூட விஜய் அவர்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. மேலிடத்துல இருந்தோ இல்லை அருண்குமார் மூலமாகவோ அறிவுறுத்தப்பட்டிருக்கலாம். அப்போது அதிமுக வரட்டும், அவங்கக்கிட்ட ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டான அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இலாக்காக்கள் கொடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அது குதிரை பேரம், அதனால் அவங்களோட பதவியே பறி போகும் அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டால் கூட இப்பவும் விஜய் தான் வின்னர். அவங்க வந்துட்டாலும் விஜய் தான் வின்னர். என்ன அப்படின்னா, இப்போது அவர் ஃப்ளோர் டெஸ்டிங்கில் 144 எடுத்து அவர் ஃப்ளோர் டெஸ்டிங்கை பாஸ் பண்ணிட்டாரு, மெஜாரிட்டி வாங்கிட்டாரு. இப்போது இந்த 25 பேரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள் அப்படின்னா 234 மைனஸ் இந்த 25 போக 209 கிட்ட வருமா? அதில் பாதி நபர்கள் இவருக்கு மறுபடியும் ஒரு ஃப்ளோர் டெஸ்டிங் வந்தாலும் இவர் பாஸ் பண்ண முடியும். இவரோட அமைச்சர்களை வைத்தே அது என்னென்னா 104 இல்லை 105 கிட்ட வேண்டியிருக்கும். அது இவங்களோட அமைச்சர்களே இருக்காங்க. அது போக 5 அவர் காங்கிரஸும் வச்சுருக்கிறாரு. அப்படிங்கப்போ இவங்க
ஒன்றும் இல்லாமல் போனாலும் அதிமுக தான் அழியுமே தவிர விஜய்க்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இங்கேயும் விஜய்க்கு வின் சுச்சுவேஷன் தான். அதனால் இவங்க வந்தால் வராங்க, வராட்டி போகிறாங்க. ஆனால் பிஜேபியோடைய நரேட்டிவ் படி அதிமுக அழிஞ்சது, ஒளிஞ்சது, ரெண்டாக உடஞ்சிது அப்படிங்கிறதுல விஜய் வந்து சக்ஸஸ் ஆயிடுவார். அதன் காரணமாக விஜயோடைய சீட் அப்படிங்கிறது, இந்த சிஎம் பதவி அப்படிங்கிறது நிரந்தர ஆக்கப்பட்டிருக்கு. இப்போது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த 25 எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் நின்ற தொகுதியில் மறுதேர்தல் வந்து அது முழுக்க முழுக்க திமுகக்கே ஓட்டாக மாறினா. ஏன்னா அதிமுக ஓட்டு போட்டவங்கள விஜய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டவங்க தான். விஜயே வேண்டாம், திமுக வேண்டான்ட்டு. ஆனால் அவங்க வந்து பாதி சீட்டு வந்து சரி விஜய் போனால் போதும், அப்படி விஜய்க்கே போட்டுடலான்னு கூட போடலாம். இல்லைனா வந்துட்டு நாங்கள் திராவிட கட்சிக்கு தான் போடுவோம்னு சொல்லி போட்டு மொத்த சீட்டுமே திமுகக்கு, அந்த 25 சீட்டுமே வந்தால் கூட ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி நம்மளோட திமுக கூட்டணியிலேருந்து போனாங்க இல்லையா, விசிகா, சிபிஐ, சிபிஎம், இவங்க எல்லாமே இல்லாமலே, கண்டிப்பாக காங்கிரஸ் நம்ம பக்கம் இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, இவங்கெல்லாம் இல்லாமலே விஜய் அவர்களால் மறுபடியும் ஃப்ளோர் டெஸ்ட்டில் வின் பண்ண முடியும். அதனால் இது ஒரு வின் தான். பிஜேபி வந்து இதில் அழகாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி யாரெல்லாம் கொண்டு வரணும்னு கொண்டு வந்து, இது நடந்தால், அதாவது அதிமுக வந்துட்டாங்க விஜய் பக்கம் அப்படின்னாலும் என்ன பண்ணணும், இல்லை ஒருவேளை அவங்களால வர முடியாது, குதிரை பேரம் அவங்க ரிஜெக்ட் ஆனாலும் நம்மளுக்கு சாதகதான்ட்டு அவங்க A to Z எல்லாமே பிளான் ஏ பிளான் பின்னு எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சு யோசிச்சு தான் வந்து களத்திலே இறங்கியிருக்காங்க. சும்மா வந்து இது வந்ததுக்கப்புறம் என்ன செய்யலாம், இது வந்ததுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு அவங்க யோசிக்கல, பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி இறக்கி விட்ருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் பிஜேபியோடைய பேரில் தான் நடந்துகிட்ருக்குது, அவங்களோட பிளானில் தான் நடந்துட்டுருக்கு. இதுதான் நடக்க போகுது. ஆனால் இதை தாண்டியும் நம்ம நினைக்காததும் நடக்கலாம், நம்ம நினைக்கிறதும் ஆசைப்படுறதும் நடக்கலாம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு கூட இன்னொரு 6 மாதத்துலையோ இல்லை ஒரு 2 வருஷத்துலையோ கூட நடக்கலாம், பார்க்கலாம். பட் இதுதான் இப்போது விஜய்க்கு வின் சுச்சுவேஷன் தான்.